படம் பார்த்துட்டீங்களா? எப்படி ப்ரோ இருக்கு படம்? படம் சூப்பராக இருக்குங்க. அஜித்தோட ஆக்டிங்ல ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு? சூப்பராக இருக்கு, எல்லாம் சூப்பராக இருக்கு. படத்துல லாஜிக் மிஸ்டேக் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா ப்ரோ? இல்ல படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட். லாஜிக் அதில் எதுவும் பார்க்காதீங்க, ஃபுல்லாக வந்துங்க சூப்பராக இருக்கும். த்ரிஷா மேமோட ஆக்டிங் எப்படி ப்ரோ? எல்லாம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. அர்ஜுன் தாஸ் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காங்க? அவர் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. எந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தலையோட பழைய படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. அதில் படமாக பார்க்குறப்ப எப்படி ப்ரோ இருந்துச்சு? எல்லாமே சூப்பராக இருக்குது. அஜித் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்குது இந்த படம். தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, செம்மையாக இருந்துச்சுண்ணா. ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. எதுவும் எதிர்பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு நாங்கள் அப்படி எதிர்பார்க்கல இப்பெல்லாம் நடக்கும்ட்டு. ஓகே, ஆனால் தரமாக இருந்துச்சு படம். பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். படம்லாம் ஃபினிஷிங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. எதிர்பார்க்கல இப்படிலாம் இருக்குன்ட்டு. நல்லா இருந்துச்சு. தலையோட பழைய படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அது ஆமாம், பழைய இதெல்லாம் விண்டேஜ் தர மாதிரி தான் வந்தாப்புல. அப்பெல்லாம் வருவார் நினச்சி கூட பார்க்கலாண்ணா. ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு படம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி படம் வந்துட்டு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா? செம்மையாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம், சாட்டிஸ்ஃபை நல்லா பண்ணிச்சு. ஜிவிபியோட மியூசிக்லாம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? படம் எல்லாம் பேக்ரவுண்டு எல்லாம் சவுண்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் உங்களுக்கு என்ன போர்ஷன் ப்ரோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன போர்ஷன் ப்ரோ? அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் தான். அவர் வந்து இப்போ டபுள் ஆக்ட் இருப்பாங்க நினச்சி கூட பார்க்கலாம். அவங்களாம் டபுள் ஆக்டர் இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. செம்மான படம்லாம் வேறு தரமான ரகம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட 100% எச்சா தண்டாருண்ணா. இன்னொரு வாட்டி மறுபடியும் செகண்ட் ஷோக்கு வந்து புக்கிங் பண்ணியாச்சு. இப்போ வந்துக்கிட்டு இருக்கோண்ணா. அண்ணன் எல்லாம் அப்படியே ரிட்டர்ன் உள்ளே போகிறோம். சொல்லலாம், நீ சொல்லலாம். படம் அருமையாக இருக்குண்ணே. நாங்கள் அஜித் ரசிகராக சொல்கிறத விட படம் அருமையாக இருக்குது. லீவ் போட்டு வந்திருக்கேங்க. ஆஃபீஸ் லீவ் இன்றைக்கி. ஸோ மூவியை கொடுத்து நம்ம சான்ஸ்லெஸ் தலை வாழ்க்கையெல்லாம் கருவிடலாம் எங்கள் தலைமுறை யாரும் பண்ண முடியாது. குட் பேட் அகலி படத்துக்காக ஆஃபீஸ் லீவ் போட்டு அண்ணன் வந்து கண்டிப்பாக நீ டுடே நீ லீவ் வீடியோ ஹவுஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், லீவ் போட்டிருக்கேன். படம் எப்படிண்ணா இருக்கு? செம்ம வெரி குட் மூவி. தலையோட ஆக்டிங் வெரி குட். சான்ஸ்லெஸ் டான்ஸ் அப்படியே அது தலையோட பழைய படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் படமாக பார்க்குறப்ப எப்படிண்ணா இருந்துச்சு? எல்லாம் ரைட்டு செம்ம ரைட். நான் எனக்கு பிடிச்சி ரொம்ப சான்ஸ் எப்படி சொல்கிறதுன்னா அந்த மூவிக்கு எல்லா மூவி மிக்சிங் கொடுத்தீங்க பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். பூம் சவுண்டு மியூசிக்லேருந்து எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து எல்லாம் அது சான்ஸ்னா தேங்க்யூண்ணா. யா எல்லாம் வந்து பார்க்கலாம். ஃபேமஸ் சொல்லிட்டேன்னா எல்லாம் வந்து பார்க்கலாம். ஓகே, அது வாய்ஸு வெரி குட். தேங்க்யூ. 1000 கோடி வசூல் வருங்களா? கண்டிப்பாக வசூல் வேட்டை நீ பிடிச்சலாம். எங்கள் தலை எப்பயுமே எங்கள் தலை தான். ஓகேங்களா? சத்தியமாக விஜய் ரசிகன். நான் சும்மா சொல்ல, படம் வேற லெவல். ரசிச்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம தலையோட படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கேன். உங்களுக்கு எப்படி ப்ரோ இருந்துச்சு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படமாக பார்க்குறப்ப? என்னை பொறுத்தவரையும் படம் வேற லெவல் ப்ரோ. நான் ஒரு விஜய் ரசிகனா திரும்ப சொல்கிறேன். விஜய் ரசிகனா சொல்கிறேன், எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மஸ்ட் ட்ரை. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம்? சூப்பராக இருக்கும். எல்லாருமே ஃபேன்ஸுக்காக தான் பண்ணியிருக்காரு தலை. ஒவ்வொன்றும் செதுக்கியிருக்காரு சொல்கிற மாதிரி. பயங்கரமாக இருந்துச்சு படம் எல்லாமே. யூடியூப்பில் நாங்களே எடிட் பண்ணி போட்டிருந்தா கூட எல்லா படத்தையும் நல்லா போட்டிருப்போம். அதே மாதிரி எடுத்து போட்டாங்க. அஜித் பேனா நாங்கள் என்ஜாய் பண்ணோம் படத்தில். ஓகே ஓகே ப்ரோ. அருமையான படம். அடிச்சுக்கு தலையை அடிச்சுக்கிறது அவனுமே இல்லை, நேச்சுரல். அப்படி படம் சூப்பர் ஹிட்டு. அருமையான ஃபைட்டு, அருமையான காமெடி. மாஸ் படம் நீங்கள் உள்ள போனீங்கன்னா சரியான காமெடியாக இருக்கும். மாஸ் இருக்குது, காமெடி இருக்குது. படம் பட்டாசாக இருக்குது. படத்துல நீங்க ஆக்டிங் அதெல்லாம் எப்படி? தலை வந்தாலே ஆக்டிங் தான். அதுக்கு மேலே என்ன இருக்கு? வந்தாலே போதும். பழைய படத்துல இருக்க ரெஃபரன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்களா மார்க்கண்டின் படம் பார்த்தீங்களா? ஆதிக்கு சேர்த்து அந்த படத்தை எப்படி இருந்தது? மாஸ் படமாக இருக்கும், ஆனால் சரியான காமெடி இருக்கும்ல. சேம் டெம்ப்ளேட் தான். சரியான மாசு, சரியான காமெடி. அவ்வளோ ஒரு லாஜிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே இல்லை. படம் பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் வரும். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய சாங்ஸ்லாம் எடுத்து ரீமேக் எல்லாமே பழைய சாங்ஸ் தான். புது சாங்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பயங்கரமாக இருக்குது. உள்ளே போய் பாருங்கள், எல்லாம் ஆட்டம் தான். அஜித் ஃபேன்லாம் இல்லை, சும்மா அஜித் பிடிக்கும். ஆனால் அஜித் ஃபேன்லாம் இல்லை. செகண்ட் ஹாஃப் வெறித்தனமாக இருந்துச்சு. என்னதான் எல்லா படத்தோட பாட்டுக்கு அவன் மிக்ஸ் பண்ணியிருந்தாலும் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த மாதிரி ப்ரோ போணுச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இதாக இருக்குது. நல்ல விசில், ஜெயிலர் மாதிரி நல்ல விசில் சவுண்டோட பார்த்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஓகே ப்ரோ. அதே போல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எது ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பிடிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே நல்ல ஆக்ஷனு, அதுதான் நல்லா பிடிச்சது. சரியான த்ரில்லாக இருக்குது. த்ரில்லாக இருக்கா? படத்தில் உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? படத்துலையா? அந்த ஃபைட் சீன் தான். தீனா மாதிரி இருக்குண்ணா. தீனா மாதிரி இருக்கு. தீனா வாலி மாதிரி இருக்குண்ணா. படம் வாலி மாதிரி இருக்கு. படத்தில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அஜித்தோட ஹேர் ஸ்டைல். அவரோட ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. அவருடைய ஃபைட் சூப்பராக இருக்குண்ணா. படம் நெருப்பு மாதிரி இருக்கு. படம் நெருப்பு மாதிரி இருக்கு. ஆமாம். படத்தில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? தலை வந்த அந்த சீனில் தலை வந்துட்டு தலை போன வரைக்குமே எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு சீனும் எதிர்பார்க்கல இப்படி இருக்குன்னு. எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பு. அடுத்தடுத்த படம் தலைப்படி தான் கொடுக்கணும். படத்தில் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுக்கப்புறமேட்டு பாட்டெல்லாம் எப்படிங்கண்ணா இருந்துச்சு?
பாட்டெல்லாம் ஒன்றும் சொல்லிக்க முடியல, திரைய கிழிக்குதே. தலை கெட்டாப்பு செம்ம கெட்டாப்பு, இதில் செம்ம இட்டு, படம் செம்ம இட்டு. தலை கெட்ட ஆக்டிங்லாம் இந்த மாதிரிங்களா? தலையோட ஆட்டிடியூட் வந்து இளம் மாதிரி இருக்குது. அப்படியே தலை இளம், இப்போ நம்ம வயசு பையன் எப்படி இருக்கிறோம் அந்த மாதிரி எடுத்துருக்கிறாரு. தலைனா தலை தான், செம்ம 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 சூப்பராக இருந்தது தலை படம். படத்துல லாஜிக் மிஸ்டேக் அந்த மாதிரில எதுவும் இருக்குங்களா? ஒரு செகண்ட் கூட மிஸ் ஆகாம அப்படி பார்க்கலாம். படம் தரமாக இருக்குது. தலையோட பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதை எல்லாமே கொடுத்ததே இன்ட்ரெஸ்ட். சாங் பிஜிஎம் அதெல்லாம் படத்துல எப்படி ப்ரோ இருந்துச்சு? அதெல்லாம் எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. ஒண்ணும் இல்ல. படம் தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ற மாதிரி படமா இருக்குங்களா? செலிப்ரேட் தாங்க பண்ணி ஆகணும் இந்த படத்துக்கு. செலிப்ரேட் பண்ணலனா தாங்க பிரச்சனை. பண்ணி தான் ஆகணும். அப்படி தரமான படம். கலெக்ஷன் வரும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? கண்டிப்பா நம்ம தளபதியோட படம் ஒரு வாரம் கேஜிஎஃப் அந்த மாதிரியான 1000 கேஜிஎஃப்லாம் மிஞ்சிரும். கேஜிஎஃப்லாம் மிஞ்சி போயிடும். சூப்பராக இருந்தாங்க, தாறுமாறாக இருந்துச்சு. வேற தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்த்தீங்க, தலையோட பழைய படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் நிறைய இதுல கொடுத்துருந்தாங்க. அது மூவியா பாக்குறப்போ இப்படி இருந்துச்சு. வேற லெவலில் இருக்கு. சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி வேற லெவலில் இருந்துச்சு படம். எங்களுக்கே செம்ம. நான் அஜித் ரசிகர் இல்லை, படத்துக்கு என் ஃப்ரெண்டோட வரணும்னு நினச்சி வந்தேன். வேற லெவலில் இருந்துச்சு படம். ஓகே ஓகே மேம். இந்த ஜிவிபியோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் என்ன மாதிரியான? எல்லாமே நான் படம் காமெடி எல்லாமே படத்தில் வேற லெவலில் இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே மேம். சாங்ஸ் நல்லா சாங்ஸ் எல்லாமே படம் காமெடி சாங்ஸ். த்ரிஷா மேமோட ஆக்டிங்லாம் வேற லெவலுக்கு. எக்ஸ்ட்ரா வந்து சிம்ரன் மேம் தான் வேற லெவலில் இருக்காங்க. ஓகே மேம். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த மாதிரி படம் வந்துட்டு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு? இல்லைங்கண்ணா, நான் சும்மா என் ஃப்ரெண்ட்ஸோட வரணும்னு வந்தேன். வேற லெவலில் இருக்குது படம். என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஃபேமிலியாக கூட பார்க்கலாம், வந்து எந்த இதுவும் கிடையாது. ஓகே மேம். கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 crores அந்த மாதிரி வருங்களா? நீங்கள் அதுக்கு மேலே வரும்னு நினைக்கிறாங்கண்ணா. மேடம் வந்து 1000 crores மேலே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க அஜித் ஃபேன் கிடையாது. நீங்கள் யாரோட ஃபேன் தெரிஞ்சுக்கலாம்? நான் தனுஷ் ஃபேன். ஆக்சுவலி இவங்க தனுஷ் ஃபேன். நம்ம தலையோட படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்காங்க. தலை கைகளே ஓடுல, தலை கைகளே உதறது, நிக்கவே இல்லை தலை. தலையை பார்த்ததுல இருந்து ஒட்டமே நிக்கல. ஆக்சுவலா இது அர்ஜுன் தாஸோட ஆக்டிங் அண்ட் த்ரிஷா மேமோட ஆக்டிங் படத்துல எந்த மாதிரி? அர்ஜுன் தாஸ் செம்மையா பின்னி எடுத்துறாரு தலை. அவர் வில்லன்ல இது நடிச்சதே இதா தான் இருக்கணும். வேற எதோட இதுல செம்மையா பண்ணிட்டாப்ல அவரு. ஆக்டிங் வேற லெவலு. தியேட்டர்ல கண்டிப்பா பாக்குறதுனால ஒரு வைப் மெட்டீரியலா இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் போய் சொல்லலாம். குட் பை 1000 கோடி அடிக்கும் ப்ரோ. இல்ல ஆக்ஷன் காமெடி அந்த மாதிரியான படங்களா? இது மாட்டு இருக்காது. அதாவது பையனுக்கோசரம் தூக்குறது. ஓகே. பையனை வந்து காப்பாற்ற போகிறாரு. பையன் ஜெயிலுக்கு போகிறாரு, அது வந்து அவர் போகிறாரு தூக்குறாரு. இதுதான் தலையோட கெட்டாப்பு. தலையை வந்து பரசு இருக்கும்போது புதுசாக வராரு. கெட்டாப்பு செம்மையாக இருக்குது. படம் எவ்வளோ கோடி வசூல் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தாண்டிடும். எவ்வளோங்கண்ணா? 100 கோடிக்கு மேலே தாண்டும். படம் வேற மாதிரி ப்ரோ, ஒன்றும் பண்ண முடியாது. வாய்ஸ் பார்த்தா தெரியல ப்ரோ. படம் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்களா? வாய்ஸ்னா பயங்கரமாக இருக்குது, அள்ளு விடுது அப்படியே எனக்குலாம். தலையோட ஆக்டிங் இந்த படத்துல எந்த மாதிரி ப்ரோ இருக்கு? ஆக்டிங்கா? ஐயோ என்ன ஆக்டிங்னே சொல்ல முடியாது. அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம் படம். அந்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. பழைய படத்துல இருக்க ரெஃபரன்ஸ் லைக் பில்லா வரலாறு எல்லாமே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது தியேட்டர்ல பாக்கும்போது ஸ்கிரீன்ல உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு? அப்படியே புல் அடிக்குது. அதெல்லாம் சட்டை கழட்டிட்டு சுத்துறேன். அதெல்லாம் பயங்கரமா இருக்கு ப்ரோ. படம் வேற மாதிரி ப்ரோ. அர்ஜுன் தாஸ் அண்ட் த்ரிஷா மேமோட ஆக்டிங் அதுக்கு சுனில் நடிச்சிருக்காங்க. அதை பத்தி எப்படி ப்ரோ சொல்றீங்க? அர்ஜுன் தாஸ் ஆக்டிங் நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா நல்லா இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த சாங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ப்ரோ? பேக்ரவுண்ட் சாங்லாம் விண்டேஜ் சாங்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. ஏன் ப்ரோ நீங்க எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம். அந்த ரீமேக் சாங் வந்து ஒரு பழைய பாட்டு போட்டிருந்தாங்க. அது வந்துட்டு தியேட்டர்ல வைப் பண்றப்போ என்ன மாதிரியான ஃபீல் ப்ரோ வந்து? தியேட்டர்லலாம் தியேட்டர்ஸ் எப்படி சொல்றது, அங்கெல்லாம் நல்லா நிக்கவே இல்லை. அதெல்லாம் இப்போ ஸ்க்ரீன் பண்ணி படுத்துக்கிட்டேன் இன்டர்வல் வரைக்கும். நான்லாம் சூப்பரா இருந்துச்சு. படம் வந்துட்டு கண்டிப்பா ஒரு 1000 கோடி வசூல் வரும். அது 1000 கோடியில சும்மா அது மேலே வர 1000 கோடின்றீங்க. எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம் ப்ரோ படத்தை. படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எது ப்ரோ சொல்லுவீங்க? படமே பிடிச்சிருக்கு ப்ரோ ஃபுல்லா. இல்ல ஸ்பெசிஃபிக்கா எனக்கு எந்த எனக்கு வந்து இந்த சீன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தலையோட என்ட்ரி சிலருக்கு பிடிக்கும், இல்ல கிளைமேக்ஸ்ல இருக்கு பிடிக்கும். கிளைமேக்ஸ்ல ஆல்மா டோல்மா பாட்டு வரும், பயங்கரமா இருக்கும்.